ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வசந்தா லைஃப் ஸ்டைல். ஒரு 5 டேஸாக எனக்கு உடம்பு முடியல, அதனால் எங்கேயும் வெளியில் போகலை நான். அதனால் ஒரு ஈவினிங்காக ஒரு அவுட்டிங் போகலான்ட்டு நானும் என்னோடய வீட்டுக்காரரும் கிளம்பி ஒரு ஹோட்டலுக்கு போகலான்ட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இது மாதிரி யாருக்கு? எனக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு ரிலாக்ஸாக எதாவது சாப்பிட்டு வந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அன்றைக்கி சரி வெஜ்ஜு தான் போகலான்னு நினச்சோம். வெஜ்ஜில் ஆப்ஷன் எங்கே? இட்லி, தோசை. சரி ஏதாவது தம்பூரா ஹோட்டல் இது மாதிரி நல்லா ஏதாவது நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்ட்டு பார்த்தோம். தம்பூரா ஹோட்டல் நல்லா இருக்குன்னு எல்லோரும் நிறைய சொன்னாங்க. அதனால் அங்கே போனோம். போயிட்டு என்ன ஆர்டர் பண்ணோன்னா மட்டன் தம், ஹைட்ராபாடி பிரியாணி, ரொமாலி ரொட்டி, ப்ரான் கிரேவி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அந்த அட்மாஸ்பியர் நல்லா இருந்துச்சு, ஹோட்டலோட இன்டீரியர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அது ஹைட்ராபாடி பிரியாணி பிடிச்சிருந்தது. பட் ஆனால் குவான்டிட்டி இல்லை, அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்துச்சு. ப்ரைஸும் காஸ்ட்லியாக இருந்தது. ரைஸ் குவான்டிட்டி ஓகே, குவாலிட்டி ஓகே, ஆனால் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி குவான்டிட்டி இல்லைங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம், ரிலாக்ஸாக இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பாருங்க. ரைஸ் நல்லா பொல பொலன்னு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் மசாலா தான் நிறையா இருந்துச்சு. ரைஸ் கம்மியாக இருந்தது, பீசஸும் இருந்துச்சு, மசாலா நிறையா இருந்துச்சு. ஓகே, ஒரு ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு பாருங்கள், எங்கள் வீட்டுக்கார் போன் எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே ஹோட்டல்லேருந்து எங்கள் காருக்கு அப்படியே வாக் பண்ணி வந்தோம். வாக் பண்ணி வந்துட்டு நடுவில் ஒரு ஃபோட்டோவும் எடுத்தோம். அப்படியே வீட்டுக்கு வரும்போது பழமும் அப்படியே சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்க ஒரு பழக்கடையில் பழமும் வாங்கிட்டு வீட்டுக்கு அப்படியே ஸ்ரீரங்கம் போகிற வழியில் ஐபேக்கால் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். யூடியூப்புக்கே உண்டான 3 முத்தான வேலைகள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.